2026 ஆண்டு 1/1/2026 வேளக்கிழமை பிறக்கக்கூடிய அந்த நாள் திரியோதசி திதி, ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, பிரதோஷமான நாள். ரிஷபத்தில் ஆண்டு பிறக்கிறது என்பதை ஞாபகத்தில் வச்சோம். 65% ஒன்லி கெட்ட பலன்தான், 35% தான் நல்ல பலன் உலகத்துக்கு. நீங்கள் திட்டினாலும் சரி. இதுதான் இமயமலை பகுதி, இமயமலை சார்ந்த பகுதிகள், இமயமலையை சுற்றி உள்ள நாடுகள். அதில் இந்தியா இருக்கிறது, நேபாள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாகிஸ்தான்லேருந்து எல்லாமே இருக்குது, சைனா வரைக்கும். பேராபத்து சூழ்ந்து உள்ள காலகட்டம் இது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் பெரும் பிரச்சனைகள் காட்டுவதனால் அது இந்தியாவுக்கும் எதிரொலிக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். வங்காளதேசமெல்லாம் பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாகும். இயற்கை பேரிடர்கள் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துமா உலகத்தில். சனி குரு வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் 2026, 27 வரைக்கும் இருக்குது. ஏற்கனவே 25 திருக்கணிதப்படி வந்துடுச்சு, பாக்கிப்படி இப்போது வரப்போகுது. குருவுடைய வீடு சனி இருக்க, கடகத்தில் குரு வேற உச்சம் பெற போகிறார். கடகத்தில் குரு உச்சம் பெற போகக்கூடிய காலகட்டமெல்லாம் உலகத்துக்கு பேரழிவு நிச்சயம். ஸோ 27 ஜூன் வரைக்குமே அதை எதிர்பார்க்கலாம். நிறைய பிரச்சனைகள், தீவிரவாத அச்சுறுத்தல், போர் மேகங்கள், ஆயுதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நோய் தொற்று, பதட்டம், நிலநடுக்கம். கடல் தான் நிறைய சேதப்படுத்தும். கடலும் தண்ணியை, மழை, வெள்ளம் அப்படியே ஊற்றும். 55 சென்டிமீட்ரு, 20 சென்டிமீட்ரு. நாங்கள் எவ்வளோ 95% மழை எது பண்ணாலும் தண்ணி நிற்காதெல்லாம் கிடையாது. அப்படியே ஊற்றும். அப்படியே டேம் திறந்து ஊற்றுமா. மேட்டூர் அணையே நிற்குமா. என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய மாடியில் ஒரு தொட்டி இருக்கிறச்சு, அது உடஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அது போல் உடஞ்சி ஊற்றுமா. 1,00,000 கன அடி தண்ணி இருக்கிறது உடஞ்சிச்சுன்னா எப்படி வரும்? அதுபோல் இது அத்தனை லட்சங்கள் கன அடி இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றுமா. எல்லா வானிலை கீனிலை எல்லாமே அறிக்கைகள்லாம் பொய்க்குமா. கடல் சுனாமி பிரச்சனைகள், காற்றால் பிரச்சனைகள், புயல்லாம் நின்று அடிக்கும்.